வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்கள் ஊர் அருப்புக்கோட்டையில் சொக்கலிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் கும்பாபிஷேகம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யாகசாலை ரெடி பண்ணியிருந்தாங்க, அதை நம்ம பார்க்குறோம். இதற்கு அடுத்து பக்தர்கள் கும்மி அடிச்சுட்டு வர்றதும், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கலசத்திற்கான தண்ணீர் எடுத்துகிட்டு வராங்க, அந்த இதுவும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கும்பாபிஷேகம் 17 வருஷத்துக்கு அப்புறமா நடந்துட்டுருக்கு. இந்த கும்பாபிஷேகத்திற்கான தண்ணீர் எடுத்துகிட்டு வரும்போது, கும்மி அடிச்சுட்டு வரும்போது மழை பெஞ்சிருக்கு. அதையும் பக்தர்கள் பொருட்படுத்தாமல் அந்த மழையை நனைஞ்சிக்கிட்டே தான் கோவிலுக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அந்த நிகழ்வை பார்க்கும்போது மிகவும் நெகிழ்வாக இருந்தது. நீங்களும் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எனக்கு ஊர்லேருந்து அனுப்பி வச்ச சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக வச்சு தான் இந்த வீடியோ நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். கும்பாபிஷேகம் பார்க்கும்போது நம்ம வெளியில் கீழே இருந்து தான் பார்க்க முடியும். கலசத்திற்கு தண்ணி ஊற்றுறதும், அங்கே கலசத்திற்கு செய்யக்கூடிய பூஜையும் நான் பார்த்தது கிடையாது. இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் அதை பார்த்தேன். நேரடியாக பார்க்க முடியாத ஒரு நிகழ்வை, நல்ல பூஜை பார்த்தேன். உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணணும், நீங்களும் அந்த மகிழ்ச்சியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Ashra
சர்வபோமா ஜலாண்டகோட பிரம்மாண்ட நாயகாதி அடியனை அஞ்சலக்கு அருளவல்ல அடியனை வீடலால கைவநீதி விளக்குக சிவனே போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீக மருத்துவர்கள் நீங்கள் அவரோடு தரிசனம் செய்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அதனுடைய அங்கமாக திருக்கூடங்களானது புறப்பாடு செய்திருக்கப்படுகிறது. அதிராஜாய பிரத்யேகாகினே நமோ பகவதை சரவணாய குரு அமேகா மாங்கா மகாவாகமக்யோ ராமேஸ்வரோ வை சரவணோததானோ குபேராய வை சரவணாய மகாராஜாய நமः. மீனாட்சிம்பிகா சமேத சோமசுந்தரேஸ்வர சொக்கநாத வரதிகாய நமः. ஆனந்த கற்பூர ஜோதிஹே. 7 மணிக்கு நிகழ்ச்சியானது தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் வருகை புரிந்து மீனாட்சி सहना भवतो सहना भवतो सगवे जगरमामहे பக்தகோடி பெருமக்களை வேண்டும் வணங்கி வல்லரையை தொடங்குவோர் திருச்சிலிப்புறவர் அலைமாமணி கணகணேசன். யாகசாலையில் மக்களை காப்பாற்றப்படுகிறது. ஒரு மனிதன் எதை போல உயர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் கோபுரத்தை கட்டினார்கள். வாழ்க்கை கோபுரம் போல உயர வேண்டும். கோபுரத்திலே பல நிலைகள் உண்டு. 1, 3, 7, 9 கோபுரத்தினுடைய அளவு எந்த அளவோ அதற்கு தக்கபடி மாடங்கள் வைக்கப்படும். இப்பொழுது சிவாச்சாரியார்கள் திருக்கலசங்களை திருமுடிகளிலே ஏற்றிக் கொண்டு ஆலயத்தின் உள்ளே செல்ல இருக்கின்றார்கள். பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் அங்கே சென்று அந்த காட்சியை கண்குளிர காணுமாறு வேண்டிக் கொள்வோம். மெய்யன்பர்களே, பூர்ணாவதி சிறப்பாக நடைபெற்று கடன் புறப்பாடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. சரியாக 8:15 மணி அளவிலே இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி அற்புதமாக நடைபெறும். 10 கோடி பெருமக்கள் அமைதியோடும் பொறுமையோடும் இருந்து இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை தரிசிக்குமாறு உங்களை நிர்வாக சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மெய்யன்பர்களே, கடன் புறப்பாடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்வு அந்த நன்னீர் இப்பொழுது இங்கே சுவாமி சொக்கநாதர் சுவாமி திருக்கோவில், அதுபோல் அப்பன் என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மன், விமானங்கள், கோபுரங்கள், கருவறை மூர்த்திகள் ஆகியவைகளுக்கு இப்பொழுது நன்னீராட்டு திருவிழா நடைபெற இருக்கின்றது. எனவே
குருமார்கள் அங்கே இந்த நன்னீர் நிரம்பிய திருக்குறங்களை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இடையூறு இல்லாமல் பக்தர்கள் அமைதியும் பொறுமையும் காத்து இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மெய்யன்பர்களே, இது போன்ற ஒரு நிகழ்வு மிக மிக முக்கியமான தரிசனம் செய்து வெளியே வருகின்ற பொழுது கோபுரத்தை நோக்கி நாம் கை உயர்த்தி வணங்க வேண்டும். இது எதை கோருகிறது என்று சொன்னால், வாழ்க்கையில் யார் ஒருவருக்கு பணிவு இருக்கிறதோ அவர்கள் அடையாளமாக இது வழங்குகிறது. மெய்யன்பர்கள் இந்த நன்னீராட்டு பொருளாருக்கு இடையூறு இல்லாமல் அமைதியும் திருவாசகம் என்னும் தேர். கும்பாபிஷேகத்தில் கோபுர தரிசனம் செய்வது கோடி புண்ணியமானது கிடைக்கும். லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியமும் கிடைக்கும். நம்முடைய கர்ம வினைகள் தீரும். முதல் கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அதன் பிறகு 2024 இன்று மகா கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது. கும்பம் என்றால் நிறைத்தல் என்று பொருள். நம் ஆலயங்களில் வீற்றிருக்கும் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் இறை சக்தியை நிறைத்தலே. பக்தகோடி பெருமக்களே, திருக்குட நன்னீராட்டு பெருவிழா எந்தெந்த ஆண்டுகளிலே நடைபெற்றது என்பதனை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 31/1/1918 அண்ணாமலை செட்டியார் செய்து 1926 கொடி அங்க இருக்கு, வாங்கிக்கோ. கொடி கையில பிடிச்சுக்கோ, கையில பிடி. அங்க இருக்கு. अदत्पूर्णशिलादीनां क्षीरोदशिरविग्रह मौलो बीजाङ्गुरागारां वरदामवे प्रदा तासां हृदरां शक्तिन्द्रियामादारूपिणी ओं ह्रीं आधारशक्तये नमः। ओं पूर्वादि अट्टदेक्षो अनन्ताय नमः, वासुदेवाय नमः, दक्षराय नमः, कारकोडकाय नमः, सङ्गबालाय नमः, गुलिकाय नमः, पद्मराजाय नमः, ऐश्वर्याय नमः, पद्माय नमः, पद्मशोभरे। ओम आहुं मीनाक्षम्बाद मेधानेत्व भीमरुद्रासनाय नमः। मीनाक्षम्बा भीमरुद्रासनाय नमः। मीनाक्षम्बा भीमरुद्राभ्यो नमः। नारायण पिताय ओम को मीनार मूर्त सामने निकल 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 रोटी मापुरोत्रे
अगोरकृत अंगाय मार्गवत्रे भावदेक्र गांबिका मुद्रवत्रे सत्यवाक्य अंबिकाय पश्चिमवत्रे ओम शांतिनीतकलाय महामूर्तिनि शांतिकलाय मात्रे विद्याकलाय मात्रे प्रतिष्ठाकलाय नामों निवर्तिकलाय पादयोः ध्यानं कुर्यात् बालार कारुण्यपत्तवेदनयां वामादित्या प्रदाभ्याये सुमीनेक्षणान् नेत्रेभ्यो नमः मेधादिको वेदो प्रचंडमात्तानो भवान् ब्रह्मादिकारण त्यागक्रमेण अयन्दमुच्चन्ने सर्वकर्तारं निक्कलं विभुं ज्ञानान्तमयं मूर्तकालं सत्य ओमयेदुः प्रतिक्रमेण वर्धान्ताले अधिकपिङ्गावं हराय कार्य चन्द्रगोदर्शं प्रियपुरा इन्दपानुविद इन्दलं ध्यात्वा ज्ञानप्रवाह अपावेगत्य जगत्सिद्ध्य लक्ष्मीवाक्ये ओमयं ह्रं वीराचम्बावये नमः नामानुक्त्य निरोधाय सत्त्वान् संपूज्य आगोद्वाराय नमः विद्यार्थाय नमः अभ्यादेवाय नमः सदादेवाय नमः पंचमादेवाय नमः पंचादेवाय नमः वीराचम्बावये नमः वाक्ये आवाहनाय नमः विशालिनाथ प्रहाजारवेरतुं जन्मनामादिसादिवृषि अग्नयात्मनोधारप्रेमकामिनी यज्जाहं जम्बिते रंकामत्पुरुढानकम् अत्पूर्वामतमध्यामध्याद प्रबोधिनी प्रियदेवी पद्मने प्रेमा वेदजुरदा आंतोत्तिरां धन्यं भागादा मार्गाकरन्ति दत्तावरन्ति रूपे पितामहसमसामसामगोपत्मने प्रियं चन्द्रां प्रभादामृता धवन्ति लोके देवदत्तां प्रभादा लोडामस्मिने इन्द्रनमसम्पत्ये लक्ष्मीमे रतिधामहं वाचे सत्यमदेवके अजोणां रूपमन्नजमेत्रे जगदा पितः कर्तमेन प्रजा भूतामगितं कर्तवान् श्रियं भातकमे कुले मातरं वत्समानिनी आपत्रचण्डतग्रहाणि चित्ते तवतमे गृहे विजयदेवी माता श्रियं भातकमे कुले आर्द्रां पुष्करिणी नित्यं स्वर्णामेव मालिनी सूर्यामिधन्मदे लक्ष्मी जानवेदो मावः आर्द्रां व्यक्करिणी नित्यं विघ्नां वत्समानिनी चन्द्रामिधन्मदे लक्ष्मी जानवेदो मावः तां भावगजानवेदो लक्ष्मीमनवगामिनी यस्याभिरण्यं प्रबोधनकामोदार्चोत्पाहन् कुन्देनं पुरुषानकोन् यच्चतिक्रिकदामयिजोद्यं सभाजो दधातु दुर्गालक्ष्मी धरणोपाय मीनाक्षी जपं समर्प्यामि वट्टमिट्टु कोंडिरुक्किरार तायमरलेचो भयादतः गोगदनिक्किरे तस्माद् मसोद्र गदागद चक्ष सूर्योधागद प्रवारे सर्वाणि रूपाणि विचित्य धीरः ஞப்பந்த பின்னேருடைய சிவனே போற்றி காவலனை கனக ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பின்னேருடைய சிவனாமல்ல மீனாட்சி அம்பிகை உடனாகிய சொக்கநாத பெருமான் திருக்கோயிலுடைய மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பின்னாருடைய சிவனே போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சமகாலத்திலே எல்லா விதமான கோபுரங்களுக்கும் ராஜகோபுரம் முதலாகிய மூணு மக்களே, நாமெல்லாம் இறையருளை பெறுவதற்கு தவமாயிருந்து காணக் கிடைக்காத காட்சியை கண்டுகளிப்பதற்காக இருந்த மகா கும்பாபிஷேகம் இன்று நல்ல முறையில் நிறைவேறியது. அதனையெல்லாம் பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தோம். அந்த முறையிலே இந்த விழாவினை ஏற்பாடு செய்து கொடுத்த அத்தனை வீரர்களுக்கும் நன்றியை சொல்லி உங்களிடமர